உலகம் முழுவதும் இடதுசாரி திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன என்றும், அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலேயே இடதுசாரிகளின் களம் ஓங்கியிருக்கிறது என்று கூறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், டாப் டக்கர் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தார். திமுக எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கும் நடிகர் விஜய், ஆளுநர்களின் அதிகாரங்கள் பற்றியோ கார்ப்பரேட்டுகள் பற்றியோ பெரிதாக பேசுவதில்லை என்று குறை கூறினார். தவேகாவில் மட்டுமே இளைஞர்கள் குவிந்திருப்பதாக ஒரு பிரமை ஏற்படுத்தப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது தவேகாவின் நிலை என்னவென்று புரியும் என்றார் அவர். கரூர் துயர சம்பவத்தில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முடக்கும் வகையில் அமைந்துவிடக்கூடாது என்று அவர் எச்சரித்தார். 100 ஆண்டு வரலாறு கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக வியாசர்பாடியைச் சேர்ந்த மு. வீரபாண்டியன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எப்படி நேர்ந்தது இந்த அதிசயம்? அவரே விளக்குகிறார். வியாசார்பாடியில தான் பிறந்து வளர்ந்தது. அது உழைக்கிற மக்கள் நிறைந்த பகுதி. அங்க எம்பிரான் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் தான் அந்த துறைமுக தொழிற்சங்கங்களுக்கெல்லாம் படம் வரைவார். அதில் மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், சிங்காரவரர், ஜீவா, இந்த மாதிரி படங்களை வரைந்ததை நாங்கள் பார்ப்போம். அவர் தான் எங்களுக்கு முதல் இது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுவார். அப்புறம் அந்த துறைமுக தொழிலாளர்கள், பெண்ணி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. அதில் தொழிற்சங்கங்கள் பணிபுரிந்த தோழர்கள் வியாசார்பாடியில் களமாடுவாங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக. இதன் மூலம் நாங்கள் ஈர்க்கப்பட்டோம். அப்புறம் ஞானசேகரன் இந்த வியாசார்பாடி சேர்ந்த தோழர், ராகவேலு, ஆங்கமுத்து, இவங்களாம் சிறு சிறு புத்தகங்கள்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் இது இப்போ படிக்கிற காலத்திலேயே இதெல்லாம் நாங்கள் அப்படியே படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பகுதி கொஞ்சம் மாணவர் குழுமன்றது அப்படியே அங்கே கட்டி வளர்த்தோம். அப்போ நிறைய தொடர்புகள் ஏற்பட்டது. ஜேம்ஸ், மணிமுடி, சம்பத், உங்களை மாதிரி தொடர்கள் பலர் தொடர்புகள் ஏற்பட்டு அப்படியே அமைப்பில் கட்ட ஆரம்பிச்சோம். முதல்ல மாணவர் மன்றம், அப்படியே இளைஞர் மன்றத்தை அமைப்பு கட்டணும். அப்படியே அதை படிக்க தோண்டியது. அங்கே பழகிற தோழர்கள்லாம், கம்யூனிஸ்ட் கட்சியில் பழகிற தோழர்கள்லாம் புத்தகங்களாக கொடுத்தாங்க. படிக்க 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 இதன் மீது ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. மக்களுக்காக போராடுகிறார்கள் இல்லையா கம்யூனிஸ்டுகள், அதை பார்த்து ஒரு ஆர்வம். எனவே நல்ல சொல்லாடல், நல்ல அணுகுமுறை, நல்ல நேர்மையும் நல்ல சிந்தனைகளும் இருந்த காரணத்தினால் அது மாதிரி நாங்கள் ஈர்க்கப்பட்டோம். பிறகு நாங்களே பொறுப்புக்கு ஏராளமான போராட்டங்களை நடத்த ஆரம்பித்தோம். இன்னும் எங்களுக்கு ஈடுபாடு ஆரம்பித்தது. பிறகு கட்சியில் உறுப்பினராகி சென்னை மாவட்ட கட்சியில் நல்ல தலை சிறந்த தலைவர்களால் வளர்க்கப்பட்டார். பழனிசாமி, பக்தவச்சன், திருநாவுக்கரசு, சென்னையிலே தாப்பாண்டியன், இவர்களோட பெரும் நெருக்கம் நமக்கு ஏற்பட்டது. பெரிய தொழிற்சங்க தலைவர்களாக இருந்தாங்க. எங்கள் ஏரியாவுக்கு KM சுந்தரம், மங்கள சம்பத், திருச்சி தியாகராசன், பல தோழர்கள், லட்சுமி தோழர்கள், CK மாதவன், இப்படி பல தோழர்களுடைய நெருக்கம் ஏற்பட்டது. இவர்களால் வார்க்கப்பட்டோம், இவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டோம். அங்கிருந்து கற்றுக்கொண்டது. குடும்பத்தை பற்றி பெரிய பின்னணி ஒன்றும் இல்லை. அப்பா தந்தை ராணுவ அம்மா பள்ளிக்கூட ஆசிரியர், ஜாதி மறுப்பு. மாணவ பருவத்திலிருந்தே இந்த புத்தகங்கள், கட்சி தலைவர்கள், தோழர்கள், இவர்களுடைய நெருக்கமான தொடர்பு, இந்த எளிய மக்களுக்கான போராட்டங்கள், இவற்றால் இருக்கப்பட்டுதான் கம்யூனிஸ்ட் கட்சி மீது ஆழமான நம்பிக்கை, பொறுப்பு தான். பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருகிறவர்கள் பெரிய பொறுப்புகளை எதிர்பார்த்து வருகிறது. இளைஞர் பெருமன்றத்திலேயே ஒரு 20 ஆண்டுகள் கிளை செயலாளர், தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர் 20 ஆண்டுகள் உங்களுடையது. பிறகு கட்சிக்குள்ள மாநில குழு, நிர்வாக குழு, செயற்குழு, துணை செயலாளர் அப்படின்னு ஒரு 10, 15, 12 ஆண்டுகள். ஆக ஒரு 38 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் தொட்ட பிறகுதான் இதுல போட்டியின்றி தெரிவு செய்கிற சூழல் ஏற்பட்டது. போட்டி இல்லாம பெயர் முன்மொழிந்தவுடன் தோழர்கள் இருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அதான் பெரும் மன நிறைவு. எனவே அங்கீகரித்திருக்கிறார்கள். கடுமையான உழைப்பை, அணுகுமுறையை தோழர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். கட்சி அங்கீகரித்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டு. ஆனால் அது ஒரு கூடுதல் பொறுப்பு. எல்லோரையும் ஒருங்கிணைத்து நமது அரசியல் நிலைகளையும் விட்டுத்தராமல், நமது சித்தாந்த நிலைகளிலிருந்து வழிவிடாமல், உழைக்கிற மக்களின் உரிமையின்பால் உறுதியாக நின்று நாட்டின் நலனுக்காக குரல் எழுப்புகிற மிகப்பெரிய பொறுப்பு, கட்சியை கட்டி அமைக்கிற பொறுப்பும் பெரும் பொறுப்பு இருக்கு. பெரும் மேதைகளால் உருவாக்கப்பட்டது. அவர்களோடு ஒப்பிடுகிற போது நம்மளாம் சாதாரணமான தோழர்கள் தான். ஆனாலும் கூட அந்த வழி, அந்த திசை இருக்கிறது, அந்த வழி இருக்கிறது, அந்த கொடி இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, தொடர்கள் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. உங்களது 40 ஆண்டு கால அனுபவத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்திருக்கிறதா, தளர்ந்திருக்கிறதா? இல்ல, அது ஏற்ற இறக்கமாக இருக்கிறது. இப்ப நீங்க இந்தியாவில் தமிழகத்திலே நீங்க இருக்கீங்க.
வந்து முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் பெரிய வளர்ச்சியை நோக்கி இருக்கிற மாவட்டங்கள் சொல்லுங்க. கிருஷ்ணகிரி ஆயிரக்கணக்கான தொடர்பு வராங்க. பவானி சாகர் ஆயிரக்கணக்கான புதிய இளைஞர்கள் வராங்க. அது நமக்கு நல்லா தெரியும். இப்ப பாருங்க, இன்று நீங்க பார்த்துருப்பீங்க தென் சென்னையில நல்ல மிடில், அப்பர் மிடில், இன்டலெக்சுவல் படித்த பசங்க ஏராளமானவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்றைய கொடியேற்று விழா பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தோழர்கள் சென்னையிலே திரள்றாங்க. எல்லாம் இளம் மாணவர்கள், இளைஞர்களாக இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை தருகிறது. தேக்கம் இல்லாமல் இல்லை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த வளர்ச்சி வேகம் குறைந்தது உண்மைதான். குறைந்து இப்போது முன்னெடுக்கப்படுகிறது. எங்கேயும், இங்கு மட்டும் இல்லை. பாருங்க, நேற்று வரை கம்யூனிஸ்டுகள் காலடித்து வைக்க கூடாதுன்னு சொல்றாரு ட்ரம்ப். அங்க ஒரு நியூயார்க்ல டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ஆனாங்க. சோசியலிசத்தின் கருத்துக்களை புறதள்ள முடியாதுன்னு அங்கேயே நியூயார்க்லயே ஒரு மேயர் பேசுற அளவுக்கு வந்தாச்சு இப்போ சூழல். நேபாளத்துல கம்யூனிஸ்டுகள் இப்போ ஒன்று கொடுக்குறது எல்லாம் சார் லெப்ட் இடதுசாரிகள் இலங்கையில் ஆட்சி கொண்டிருக்கிறாங்க. நீங்க சாதாரணமானது இல்லை. நீங்க எல்லா சூழலையும் கேரளா ஒரு இடம் உண்டு. மேற்கு வங்கத்தில் உள்ளாட்சித்துறையில ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் மக்கள். எங்கேயும் வலதுசாரி திருப்பு முறைக்கு நோக்கி உலகம் சென்று விட முடியாது. இந்தியா சென்று விட முடியாது. ஒரு இடது திருப்பத்துக்கு வர வேண்டும். இடது திருப்பம் என்பது ஜாதி, மதம், பிரதேச வெளிகளை கடந்து மனிதகுலம் ஒன்று கூடுவது, மக்கள் இனங்கள் ஒன்று கூடுவது. எனவே எல்லா காலங்களிலும் இடதுக்கு ஒரு இடம் இருக்கு. இடது நோக்கி வருவதுதான் எதிர்கால நம்பிக்கையாக இருக்க முடியும், அறிவாக இருக்க முடியும், விடுதலையாக இருக்க முடியும். அந்த நம்பிக்கை உண்டு. தொழிலாளர் வர்க்கத்திற்கு எதிரான சுரண்டலை எதிர்த்து உருவாக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த தொழிலாளர்களையும் நடுத்தர வர்க்கமான அரசு ஊழியர்களையும் கட்சி வென்றெடுத்திருப்பதாக கருதுகிறீர்களா தோழர்? இன்னைக்கும் இந்தியாவில் 3வது பெரிய தொழிற்சங்கம் தமிழகத்தில் இடதுசாரிகள் தான் வலுவான தொழிற்சங்கம். ஆனால் தொழிலாளர்கள் அரசியல்படுத்தப்பட்டு வர்க்க அரசியலுக்கு அவர்களை கொண்டு வருவதில் சிறப்பு. தொழிற்சங்கத்தில் அணி சேர்கிறவர்கள் தொழிற்சாலைக்கு வெளியில் சமூகத்தில் ஒரு கட்சியாக, வெவ்வேறு கட்சியாக பிரிந்து விடுகிறார்கள். இது இந்த போக்கு இருக்கு. எப்படி ஜாதிகளை கடந்து உழைக்கிற மக்கள் ஒன்று கூட வேண்டும் என்று நாம் முழங்குகிறோம். தொழிற்சாலையில் தொழிலாளர்களாக இருக்கிறவர்கள் தொழிற்சாலையை விட்டு வெளியில் செல்கிறவர்கள் சமூகம் அவர்களை ஜாதியாக பிரிக்கிறது. அதான் இந்தியாவுடைய சிக்கல். ஜாதிய படிமம் மட்டுமல்ல, வர்க்க படிமம் மட்டுமல்ல, ஜாதிய படிமமும் இந்தியாவில் இருக்கிறது. இந்த 2 சிக்கலை எதிர்கொள்வதற்கு ஒரு டயலெக்டிக்கல் இயங்கியல் அணுகுமுறை தேவை. எனவேதான் அம்பேத்கரை உள்வாங்குகிறோம், பெரியாரை உள்வாங்குகிறோம். இந்த ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் மனிதர்களை ஒன்றுபடுத்துகிற கருத்தியல் அனைவற்றையும் நாங்கள் உள்வாங்குகிறோம். ஏன் தேவைப்படுகிற போது காந்தியை உள்வாங்குகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி உலகளாவிய ஒரு பயணத்தில் இருக்கிறது. உலகம் முழுவதும் விடுதலை பயணத்தில் வெற்றி தோல்வி என்று அது நீண்ட பயணத்தில் வருகிற போது இந்தியாவில் அது இதுவரை காணாத ஒரு புதிய படிமத்தை காண்கிறது. அது ஜாதிய படிமம். எனவே அதை எதிர்கொள்வதற்கு ஒரு இயங்கியல் அணுகுமுறை தேவை. நூற்றாண்டு கண்ட கம்யூனிஸ்ட் கட்சி காலூன்றி இருக்கும் தமிழ் மண்ணில் நடிகர் விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் போட்டியே என்று வாழ்வீச்சு நடத்தி கொண்டிருக்கிறாரு. என் கணிதத்தை பேசுறாரு அவர். அரசியலில் என் கணிதம் மட்டுமல்ல, குறியீட்டு கணிதம். அந்த குறியீட்டு கணிதத்துக்கு வந்து அரசியல் தேவை, கருத்தியல் தேவை. இப்போ ஜனநாயகத்தில் பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஜனநாயகத்தில் யார் ஆட்சிக்கு வரலாம், திடீரென்று கூட வரலாம், திட்டமிட்டு கூட வரலாம். அதை நாம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனா எந்த கருத்தை அவர் சுமந்து வருகிறார் பாருங்க. நேற்று பொதுக்குழுல அவங்க பேசுறாங்க. பிஜேபி ஒன்றிய அரசுடைய அதிகார குவியல் பற்றி அவங்க பேசுறது. மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் அப்பட்டமாக தலையிடுவது பற்றி எந்த பேச்சும் இல்லை. ஆளுநர் ஒரு போட்டி அரசியல் துவக்கி நடத்துறாரு, அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. மிக எளிதில் கடந்து போறாரு. திமுகவை எதிர்ப்பது மட்டுமே குறியாக கொண்டு பேசுகிற போது என்ன கொள்கை? ஒரு ஆட்சிக்கு வந்தா என்ன கார்பரேட் நிறுவனங்கள் மீதான இவரது கொள்கை என்ன? சூழலியல், சுற்றுச்சூழல் பற்றி இவரது கொள்கை என்ன? உழைக்கிற மக்கள், ஏழைகள், எளியவர்களை பற்றி இவரது கொள்கை என்ன? என் கணிதத்தை பேசுறாரு அவர். அரசியலில் என் கணிதம் மட்டுமல்ல, குறியீட்டு கணிதம். அந்த குறியீட்டு கணிதத்துக்கு வந்து அரசியல் தேவை, கருத்தியல் தேவை. இப்போ ஜனநாயகத்தில் பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஜனநாயகத்தில் யார் ஆட்சிக்கு வரலாம், திடீரென்று கூட வரலாம், திட்டமிட்டு கூட வரலாம். அதை நாம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனா எந்த கருத்தை அவர் சுமந்து வருகிறார் பாருங்க. நேற்று பொதுக்குழுல அவங்க பேசுறாங்க. பிஜேபி ஒன்றிய அரசுடைய அதிகார குவியலை பற்றி அவங்க பேசுறது. மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் அப்பட்டமாக தலையிடுவது பற்றி எந்த பேச்சும் இல்லை. ஆளுநர் ஒரு போட்டி அரசியல் துவக்கி நடத்துறாரு, அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. மிக எளிதில் கடந்து போறாரு. திமுகவை எதிர்ப்பது மட்டுமே குறியாக கொண்டு பேசுகிற போது என்ன கொள்கை? ஒரு ஆட்சிக்கு வந்தா என்ன கார்பரேட் நிறுவனங்கள் மீதான இவரது கொள்கை என்ன? சூழலியல், சுற்றுச்சூழல் பற்றி இவரது கொள்கை என்ன? உழைக்கிற மக்கள், ஏழைகள், எளியவர்களை பற்றி இவரது கொள்கை என்ன?
ஒரு திரைப்பட நடிகர் கட்சி ஆரம்பிப்பது தவறு ஒன்றும் உள்ள ஜனநாயகத்தில். அவரை மாணவர்களும் இளைஞர்களும் ஏற்று அவர் பின்னால் போவதை கூட நான் குற்றம் குறையாக சொல்லவில்லை. ஜனநாயகத்தில் பல பல பேரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவை கொள்கை. ஒரு காசா யுத்தத்தை பற்றி என்றைக்காவது வாய் திறந்திருப்பாரா? அந்த யுத்தத்தை நிறுத்துனாச்சும் சொல்லியிருக்கணும். இல்ல இந்தியாவில் நடைபெறுகிற பல்வேறு வன்கொடுமைகள் நடக்குது. என்னைக்காச்சும் ஒரு குரல் எழுப்பியது உண்டா? ஏன்னா அரசியலுக்கு வருவது தவறில்லை, கட்சி ஆரம்பிப்பது தவறில்லை, அதற்கு தலைமையேற்பது கூட தவறில்லை. குறைந்தபட்ச கருத்தியலாவது முன்மொழிய வேண்டும் அல்லவா? அதிலும் குறிப்பாக இன்றைக்கு எது பிரதானம்? ஜனநாயகத்தை காப்பதுதான் பிரதானம். நமது சட்ட முறைகளை காப்பதுதான் பிரதானம். நமது கூட்டிசையும் ஒற்றுமையை காப்பதுதான் அரசியலில் பிரதானம். இதற்கு நேரெதிராக இருப்பது திமுகவா, பிஜேபியா? யார் சிதைப்பது சட்ட முறைகளை, நாடாளுமன்ற நெறிகளை, இந்தியாவின் கூட்டிசைவை, நமது பன்முகத்தை, நமது சார்பின்மையை, அதிகாரத்தை குவித்துக் கொண்டு எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குவது யார்? ஒன்றிய அரசு அல்லவா? அதற்கு எதிராக மெல்லிய முறையில் கடந்து சென்று விடுகிறார் சகோதரர் விஜய். ஆனால் திமுகவை ரொம்ப ஆழமா நின்று எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார். அது சரியாக எங்களுக்கு படவில்லை. எனவே அவர் இன்னும் என் கணிதத்தில் இருக்கிறார். கொஞ்சம் பேர் கூடுறாங்கன்றதுனால அது வாக்குகளாக மாறாது. அரசியல் தேர்தல் வரும்போது நெருங்க மக்கள் கொள்கை சீர்திருத்துவார்கள். திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்குது. கூட்டணி மட்டும் வலுவல்ல, தமிழக மக்களின் கருத்தியல் வலுவாக இருக்குது. இந்த கருத்தியல் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள், மக்கள் இனங்களின் ஒற்றுமை சிதைக்கிறவர்கள் யாராக வந்தாலும் அவர்களை தோற்கடிப்பார்கள். எனவே இதை விட நாங்கள் மக்களை நம்புறோம். தமிழக மக்கள் அவ்வளோ பண்பட்ட ஒரு கலாச்சார மக்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். இது கூட்டணி மாற்றமே கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டுப்படுத்தியதாக கருதுகிறீர்களா? இல்ல, நீங்க பல கட்சி முறை கொண்ட நாடுகளில் நாங்கள் குறைந்தபட்சம் கூட்டணி வைக்கிறோம். யாரோட வைக்கிறோம்னா ஜனநாயக சக்தியோடு வைக்கிறோம். திமுக, அண்ணா திமுக ஒரு ஜனநாயக வடிவம் தான். நாங்கள் எப்பொழுதுமே ஒரு பிரதான எதிரியாக பார்த்ததில்லை. உலகளவில் எங்கள் பிரதான எதிரி அமெரிக்க ஏகாதிபத்தியம், பாசிசம். இந்தியாவில் நாங்கள் எதிர்ப்பது, எங்கள் எதிரியாக கருதுவது ஆர்எஸ்எஸ், பிஜேபி. அவர்கள் கருத்தியல், தனிப்பட்ட முறைகள் அல்ல. அந்த தனிப்பட்ட முறையில் அவர்கள் சகோதரர்கள். அவர்கள் கருத்தியலுக்கும் கம்யூனிஸ்ட் கருத்தியலுக்கும் தான் நிறைவான போர்னு அவங்களே சொல்றாங்க. அவங்களே டிக்ளேர் பண்றாங்கல்ல, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், கம்யூனிஸ்டுகள். அந்த நிறைவான போருக்கு நாங்கள் காத்திருக்கோம். ஐடியல் போருக்கு நாங்கள் காத்திருக்கோம். அது நாங்கள் துவக்கி இப்ப நடக்கிறோம், அவங்களும் நடத்துறாங்க. போர் தொடர்கிறது, போர் இன்னும் முடியவில்லை. நிறைவில் அறிவியல் தான் வெல்லும், சமூக அறிவியல் தான் வெல்லும், மானுடத்தின் ஒற்றுமை தான் வெல்லும். நாங்கள் வெல்வோம். திமுக தோழமை கட்சியாக இருப்பதால் மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. பிஜேபி ஆளுநர் ஒரு 5 மாநிலங்களோடு தமிழ்நாடு அரசு ஒப்பிட்டா, தமிழ்நாடு அரசு சிறப்பான ஆட்சி தான் செய்கிறாங்க. இங்கே நீங்க சாம்சங் தொழிலாளர்கள், அப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டங்கள் வருகிற போது அதை தலைமையேற்று நடத்துவது கம்யூனிஸ்டுகள் தான். அந்த போராட்டங்களை போய் வாழ்த்துவது கம்யூனிஸ்டுகள் தான். எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கும். தமிழக முதல்வர் துவக்கி இருக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிரான இந்த போர், கருத்தியல் போர், ஜனநாயக போர், கூட்டிசைவு போர், அரசின் தேசத்தின் சட்ட வடிவங்களை காக்கிற போர், தேசத்தின் எதிர்காலத்திற்கான போர். எனவேதான் அவரோட உறுதியா நிற்கிறோம், அதில் ஆதரித்து நிற்கிறோம். முதல்வர் துவக்கி இருக்கிற அரசியல் போரை இல்லைங்களா? அதே நேரத்தில் உழைக்கிற மக்களின் உரிமை போர் என்றால் நாங்கள் அரசின் பக்கம் அல்ல, அரசின் அருகில் அல்ல, நாங்கள் உழைக்கும் மக்களின் பக்கம் தான், ஊழியர்களின் பக்கம் தான். அது மிக தெளிவாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறைவான இடங்களையே பெற்றன. வரும் தேர்தலில் திமுக அணியில் கூடுதல் கட்சிகள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் கூடுதலாக உங்களுக்கு தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? அந்த சூழல் கருதி அப்பொழுது கட்சி முடிவுக்கிறாங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவோம். எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது. எங்கள் கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை. உரையாடலில் ஜனநாயகமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை எங்களிடம். எங்கள் கூட்டணி ஒரு ஜனநாயகபூர்வமான கூட்டணி. எனவே எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி. எங்கள் கூட்டணியை தமிழ் மக்கள் ஆதரிக்கிறார்கள். எங்கள் கூட்டணி அரசியலாக வலுவாக இருக்கிறது, வாக்கு வங்கியாக வலுவாக இருக்கிறது. எனவே வெற்றி எங்களுக்கு நிச்சயம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கங்கள் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து எழுந்து வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அப்படி ஒரு கோஷம் எழவில்லையே, காரணம் என்ன? கொள்கை திட்டங்கள் இல்லாமல் கூட்டணியில் சேர்கிற சிந்தனை எங்களுக்கு இப்பொழுது இல்லை. எந்த சூழலிலும்
உழைக்கிற மக்களின் உரிமை, ஏழை எளிய மக்களின் உரிமைகளை கடந்து கூட்டணியில் எங்களால் அமர முடியாது. அவ்வாறு ஒரு வாய்ப்பு ஏற்படுமானால் இந்தியாவில் நாங்கள் அதை பிரகடனப்படுத்துவோம். குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படை, கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரிப்போம். அது எப்போதுமே மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும். தமிழ்நாட்டில் அத்தகைய ஒரு சூழல் இல்லை. அத்தகைய ஒரு சூழல் வருகிற போது தமிழ்நாட்டில் எல்லோரும் மகிழ்வாக ஏற்பார். 100 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்கிறது என்றால் படித்தவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். யாராக இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் அது மகிழ்வார்கள். 100 ஆண்டுகள் அடர்த்தியான போராட்டங்கள் இருக்கிறது. நாடாளுமன்றத்தை செதுக்கியதில், உழைப்பாளி மக்களின் உரிமை கோரி, தமிழுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக கம்யூனிஸ்டுகள் ரத்தம் சிந்தாத மாநிலங்கள் இல்லை, ஊர்கள் இல்லை, கிராமங்கள் இல்லை. எனவே அப்படி சுற்றி திறந்து நமது முன்னோர்கள் கட்டி அமைத்திருக்கிறார்கள் கட்சி. ஒவ்வொரு அங்கலமும் தேச நலனுக்காக, நாட்டு நலனுக்காக, உழைக்கிற மக்களின் உரிமைகளுக்காக. எனவே நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்வதை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள், மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள். அந்த காலம் எழும். காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்வதாக கூறப்படுவது பற்றி கூட்டணி கட்சி என்ற முறையில் உங்கள் கருத்து என்ன? பற்றி யாருடனும் தெரியவில்லை. அதை பற்றி தெளிவாக கருத்துக்களை நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் தான் கேட்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இளைஞர்கள் ஏதோ தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எல்லோரும் செல்கிறார்கள் என்கிற ஒரு தப்பான பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அல்ல. திமுக இளைஞர் இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி இளைஞர் இல்லையா? இன்னைக்கு நவம்பர் புரட்சி கொடி எத்தனை எவ்வளவு இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நோக்கி வராங்க. எனவே இளைஞர்கள் என்றாலே அது ஏதோ தாவேகா என்பது போன்றது திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம், அது ஒரு பிம்பம். அது அவ்வாறு அல்ல. தேர்தல் நடக்கிற போது உங்களுக்கு தெரியும், வாக்குகள் எண்ணப்படுகிற போது உங்களுக்கு தெரியும். கரூரில் நடந்த துயர சம்பவம் தொடர்பாக ராகுல் காந்தி நடிகர் விஜயிடம் பேசியது சரிதான் என்று கருதுகிறீர்களா? இல்ல, துயரம் நடந்திருக்கு. அந்த கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் உங்கள் கட்சியின் தொண்டர்கள் இந்த இயற்கை எழுதியிருக்கிறார்களே, மரணம் அடைந்திருக்கிறார்களே. எனவே அந்த துயரத்தை அற்றுப்படுத்துவதற்காக அவர் பேசியிருக்கலாம். ஒரு நிர்வாகம் நடைபெறுவது நெருக்கடியான நேரத்தில் நல்லபடியாக நீங்கள் சமாளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரணமான ஆட்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள், நல்லது. இந்த சிக்கலையும் கடந்து நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு கூட அவர் பேசிக்கலாம். அரசு தலைவர் என்றும் அவரிடமும், சொந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கிற சோகம் என்கிற முறையில் சகோதரர் விஜயிடமும் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுவது தவறு ஒன்றும் இல்லை. ஜனநாயகம். கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்காதது ஏன்? இந்தியா ஒரு பரந்த நாடு. கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கிறார்கள். 11 அரசியல் கட்சிகள் இருக்கிறது. இதுல நீங்க ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் அதெல்லாம் நீங்க விதித்தா அது நாடாளுமன்ற ஜனநாயக முறையை முடித்து தேர்தல் ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்கி. உலகத்தில் இவ்வளவு கோடி மக்கள் வாக்களிக்கிற நாடு இல்லை. இவ்வளவு அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகிற நாடு இல்லை. தேர்தல் முடிவுகளை இவ்வளவு அமைதியாக நாகரிகத்தோடு ஏற்கிற நாடு இல்லை. எனவே ஜனநாயகத்தின் திருவிழா இந்தியா. நமது முன்னோர்களை நம்ம வணங்கணும். டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, காந்தி, இடதுசாரிகள் இவரெல்லாம் மெல்ல 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 செதுக்கிதான் அந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நமக்கு தந்திருக்கிறார். எனவே வியப்புக்குரிய இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் குரல்களை நிறுத்தி விடக்கூடாது. ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னாக்கா, கம்யூனிஸ்டுகளால் தேர்தலில் பெரும்பாலும் வெற்றி பெற முடியவில்லை, அது உண்மை. ஆனால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தோழர்களை திரட்டி பேரணிகள் நடத்த முடியும், மாநாடுகள் நடத்த முடியும். இது நாடு இருக்க உண்மை. அப்படி நாங்கள் நடத்துகிற போது தீயணைப்பு துறையை வைக்கணும், ஆம்புலன்ஸை வைக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் 4 லிட்டர் 5 லிட்டர் வாட்டி தண்ணி வைக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட், இந்த மாதிரிலாம் நிபந்தனைகள் போட்டா 100 ஆண்டுகள் அப்படி எதுவும் இல்லையே. 100 ஆண்டுகள் இப்படி சம்பவம் நடைபெறவில்லையே. எனவே நீங்கள் சட்டத்திட்டங்கள் தேவைதான், சில ஒழுங்குமுறைகள் தேவைதான். அது ஓரளவு இருக்கணும் தவிர அரசியல் கட்சிகளை முடக்கிடக்கூடாது. ஜனங்களுக்கு அரசியல் கட்சிக்குமான இடைவெளியை அதிகரித்து விடக்கூடாது. அச்சமில்லாமல் உரையாடல் செய்கிற, அச்சமில்லாமல் மக்களுடன் கலந்து நிற்பதுதான் ஜனநாயகம், கட்சி ஜனநாயகம், அரசியல் கட்சி ஜனநாயகம். அதற்கு எந்த நெருக்கடியும் நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இருந்து விடக்கூடாது, கட்சியின் சட்டத்திட்டங்கள், அரசின் சட்டத்திட்டங்கள் இருந்து விடக்கூடாது என்பது எங்கள் நிலை.